இன்றைக்கி நான் பேச போகிற பதிவு என்னங்கன்னா, சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் வருது ஒரு சொத்து பிரச்சனைக்காக. அந்த சொத்து பிரச்சனைக்காக சண்டை சச்சரவு வரும்போது நம்ம நிதானமாக அந்த நேரத்தில் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. பார்த்து தான் பேசணும். அப்படி பேசும் வார்த்தையை விட்டுட்டா நாளைக்கு போக்குவரத்து கட்டாயிரும், சொந்த பந்தம் கட்டாயிரும். அந்த மாதிரி ஒருத்தர் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போது அந்த ஒரு பொண்ணுக்கு ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை. இதில் தன்னோட தாயையும் பார்த்துக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வீடு வாசல் இல்லை, எல்லாமே இல்லைன்னு வைங்க. ஏன்னா சொத்து சோகமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் வார்த்தைகளை நல்லதங்கா கதையில் வர்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தில் தான் வர்றா. குழந்தைகளை கூட்டிகிட்டு ரொம்ப வீடு வீடாக போய் வாடகைக்கு இருந்து அதுக்கு பணம் இல்லாமல் பணம் காசு கொடுத்து யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு அத்தனை கஷ்டத்தில் வர்றாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். அப்போ ஒருத்தருக்கா நம்ம இருக்கிறவங்க கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணலினாலும் பரவாயில்ல. இப்போ வார்த்தைகள் எப்படி விடுறாங்கன்னா, நீ என்ற வீட்டுக்கே வந்துடாத, நீ என்ற வாசப்படிக்கே வந்துடாத அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க. அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு, சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் விடுறது எவ்வளோ கஷ்டம். அந்த குழந்தைங்க படிச்சுட்டும் இருக்குதுங்க, பணம் இல்லாமல். இந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு புருஷனு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, குடிகாரனாக போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு சூழ்நிலை தற்கொலையும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது எல்லாமே சமாளித்து இந்த பொண்ணு வந்துட்டுருக்கா. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது நியாயமான இது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிருக்கிறப்போ என்ற வாசப்படி மிதிச்சிடாதே, என்ற வீட்டுக்கே வந்துடாதே அப்படின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்? நல்லதாங்க கதையில் வர்ற மாதிரி போய் கிணத்துலையா விழுவா? விழலை. சாமர்த்தியமாக உழைச்சி இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கா. இதுதாங்க. நன்றி, வணக்கம்.